41 விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராஜாவை ஏ7 நகர்த்துகிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 42 வெசலின் டோப்பலோவ் தனது யானையை ஜி3 தேர்வு செய்கிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 42 விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை ஜி3 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 43 வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை ஏஜி3 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 43 விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை ஜி4 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 44 வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை ஏ2 நகர்த்துகிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 44 விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை ஈ2 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 45 வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை ஜி1 களம் இறக்குகிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 45 விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை ஜி2 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 46 வெசலின் டோப்பலோவ் தனது ராணியை ஜி2 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 46 விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை ஜி2 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 47 வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை ஜி2 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 47 விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை ஈ2 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 48 வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை ஏ3 முன்னெடுத்துச் செல்கிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 48 விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை சி4 விளையாடுகிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 49 வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை ஏ4 நகர்த்துகிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார்.